ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகா கிச்சன்லேருந்து திலகா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜு டூர் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜு டூரே போட்டது இல்லை. பழைய ஃப்ரிட்ஜு அதுவும் உங்களுக்கு போடணும்னு யோசிப்பேன். அதுக்கான ஐடியாவே இல்லாமல் போச்சு. அந்த பழைய ஃப்ரிட்ஜும் என்னை விட்டு போயிடுச்சு. அதனால் அதை நீங்கள் கண்ணால் கூட பார்க்க முடியாது. வேணா இருந்தால் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து நான் புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன். என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பேன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா? வச்சிருந்தா நான் இதை தான்க்கா யோசிச்சேன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆசை வந்து டபுள் சைடு நாக் ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்ட்டுன்னு ரொம்ப ஆசை. நம்ம ஆசைப்பட்டா எல்லாமே முடியாது இல்லை. அதனால நாங்கள் இருக்கிறது வந்து 3 பேர் தான். கடையிலையும் வாங்குறவங்களும் சொன்னாங்க, அம்மா அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் அவ்வளோ பேர் நிறைய நம்பர்ஸ் இருந்தால் நீங்கள் வாங்கலாம், 3 பேர் தானே, அதுக்கு எதுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை வாங்கி அவ்வளோ ஸ்டோரேஜ் நிறைய பண்ணி நம்ம பழச சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு தேவையான சைஸில் ஃப்ரிட்ஜ் வாங்கினா போதும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தது. சரி, எனக்கும் வந்து வீட்லேயும் அந்த ஃப்ரிட்ஜ் வைக்கிற அளவு இடம் இல்லை. அதனால எனக்கு எனக்கு பிடிச்ச எனக்கு தேவையான பொருள் வைக்கிற அளவு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன். வாங்க பார்க்கலாம் என்ன ஃப்ரிட்ஜுன்னு. சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜுங்க, 236 லிட்டர்ஸ். இது செப்ரேசர் வந்து இன்பில்ட். இதில் டீப்ராஸும் வந்து ஆட்டோமேட்டிக்கு அதுவே பண்ணிக்கும். நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. பழைய ஃப்ரிட்ஜிலலாம் டீப்ராஸ் பண்ணும், அந்த தண்ணி வெளியே வரும், அதை போட்டு வீடு துடைக்கணும், அந்த பாக்ஸு பின்னாடி எல்லாம் கழுவணும், அதில் கொசு டஸ்ட்டு அதெல்லாம் வரும். இந்த ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இது எத்தனை வருஷம் உழைக்கும்ன்றது உழைச்ச பிறகுதான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? அதனால இது பெஸ்ட்டுன்னு, பழையசை விட இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. எவ்வளோ நாள் உழைக்குதுன்றதை பார்த்து தான் நம்ம அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டான்னு சொல்ல முடியும். 20 வருஷம் கேரண்டி அவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்களே 20 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம லேஸில் விட்டுருவோமா? சரி, பார்க்கலாம் அது எந்த அளவு உழைக்குதுன்னு. ரொம்ப கர்வம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து ஃப்ரீசரு, கீழே வந்து ஃப்ரிட்ஜு. மேலே என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாங்களா? மேலே பார்க்கலாமா கீழே பார்க்கலாமா? கீழே பார்க்கலாம். கீழே பார்க்கலாமா? சரி, நீங்க கீழே பார்க்கலான்னு சொன்னீங்கல்ல. எல்லாம் வேணாம், நம்ம ஃபர்ஸ்ட் மேல இருந்தே போயிடுவோம். எனக்கு கீழே ரொம்ப குனிஞ்சு காமிக்க வேண்டியதா இருக்கா. அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படி ஃப்ரிட்ஜாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்க? இன்னும் சரியா எனக்கு தெரியல. ஏதோ பண்ணி வச்சிருக்கோம் இப்போதைக்கு. அதாவது வீடியோக்காகலாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணலங்க. என்ன இருக்கோ அதை தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ஃபிஷ்ஷு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். வவ்வால், சங்கரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து பழைய ஃப்ரிட்ஜோட இது எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமே, சம்மர் இல்லைங்களா, அதனால வச்சிருக்கேன். இங்கே வந்து தேங்காய், ஃப்ரீசரில் எப்பவுமே கிளாஸ் ஐட்டம் வச்சா நல்லாயிருக்கும். தேங்காய்லாம் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து ஐஸ் கியூப்ஸு. இது தனியாக கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு ஐஸ் கியூப்ஸ் இப்போ சம்மருன்றதுனால ஐஸ் கியூப்ஸ் தேவை, அதனால யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை மட்டும் தனியாக எடுத்து இதுலேயே வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இதெல்லாம் போட்டு இங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வெளியே யூஸ் பண்ணாதப்போ வெளியே வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஐஸ் கியூப்ஸு. இந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, எல்லாம் கொட்டிடும். சரியா கொட்டல போல இருக்கு. ஃபுல்லாக கொட்டிடுச்சுன்னா அதுவே இப்படி வந்துடும். இங்கே பாருங்க, ஐஸ் கியூப்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சம்மர் இல்லைங்களா, அதனால இதுவும் வந்து சம்மருக்காக தாங்க. யாராச்சும் வந்தானா டக்குன்னு கொடுக்கறதுக்கு, நம்மளும் குடிக்கிறதுக்கு யூஸ் குடிச்சிட்டு அப்படியே போட்டுடலாம். ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்தார், இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஃப்ரிட்ஜுக்காக வாங்கலை. யூஸ்வலாக நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை தான். அப்பப்போ பெரிய பாட்டிலாக வாங்கி வச்சிட்டா கூட உங்களுக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணிட்டு குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் வந்து மாறிடுது. அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன்.
இதுதாங்க ஃப்ரீசரு. இதை வந்து ஃப்ரிட்ஜாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இங்கே வந்து அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எங்கெங்க கொடுத்துருக்காங்க? இதோ பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரீசர் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்கு பார்க்கலாம். இங்கே வந்து 3 ட்ரே கொடுத்துருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து இப்படி கேஸ்கெட்லாம் வச்சுருக்கேன். வேணும்னா நம்ம ட்ரேவை இழுத்துட்டு உள்ளே தள்ளிக்கலாம். சப்பாத்தி மாவு ஸ்டோர் பண்ண வச்சுருக்கேன். காலையில் சப்பாத்தி போட்டது மீதி மாவு. இங்கே வந்து இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோங்க. இது வந்து சத்து மாவுலாம் நம்ம வந்து சமையல் ரூமில் வைக்கும்போது எறும்பு நிறைய வந்துடுது. அதனால அதே மாதிரி நெய்யும் வந்து அப்படி தாங்க எறும்பு வந்துடும். அதனால் இங்கே வச்சுருக்கேன். அடுத்து வந்து கீழ்ட்ரேல இதை வந்து இருங்க, கொஞ்சம் தண்ணி தாகும், தண்ணி குடிச்சிக்கிறேங்க. இந்த பாக்ஸுங்களில் இந்த மாதிரி அடுக்கி வைக்கும்போது நம்மளுக்கு இடமும் சேவ் ஆகும். பொருளை வந்து தேவையானதை மட்டும் எடுத்து பார்க்குற மாதிரி ஈஸியாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் என்னென்ன பொருள் வைக்கலான்ற இதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். இதை பாருங்கள், வெளியிருந்து பார்க்கும்போதே தெரியும். சவு மாங்காய் வச்சுருக்கேன். இதில் வந்து முள்ளங்கி வச்சுருக்கேன். ரொம்ப இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குங்க. பாருங்க, இதில் உள்ள ஒரு ட்ரே இருக்கும். தண்ணி மேலே படாமையும் இருக்கும். இடமும் சேவ் ஆகும். எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். தேவையான பொருள் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து கேரட் வச்சுருக்கேன், கத்திரிக்காய் வச்சுருக்கேன், பீன்ஸு முள்ளங்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காவா? கண்ணு நல்லா தெரியுதுங்க, பரவாயில்லங்க. எனக்கு டவுட்டாக இருக்குது, இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா வெயில் எனக்கு வந்து வேர்வை கண்ணில் ரொம்ப படுது. பாருங்க, அதி புத்திசாலி வெண்டைக்கான்னு சொன்னீங்க. பீன்ஸு முருங்கைக்காய் தான் வச்சுருக்கேன். இந்த ட்ரேல வந்து தக்காளி வச்சுருக்கேன். 2 கிலோ தக்காளி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ட்ரே வந்து இப்படி நம்ம முன்னாடி இழுத்தோம் வந்து பொருளை எடுத்துக்கலாம். கொஞ்சம் உள்ளேயும் தள்ளிக்கலாம். இங்கே வந்து பாருங்க, இந்த பாக்ஸும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இஞ்சி, கருவேப்பிலை, லெமனு, பச்சை மிளகாய் எது வேணா போட்டுக்கலாங்க. இது ஒரு பொருள் எடுத்தேன்னா அப்படியே சமையலுக்கு தேவையானது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து பால் வச்சிருக்கேன். இல்லை பாதாம் வச்சிருக்கேன். இது வந்து கடல மாவு. எல்லாம் நம்மளுக்கு பார்த்த உடனே தெரிகிற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து வெஜிடபிள் ட்ரே. இந்த வெஜிடபிள் இதில் வந்து நான் வெஜிடபிள் யூஸ் பண்ணலங்க. இப்போத்துக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இதில் வந்து இது வந்து என்வி வைக்கிற பாக்ஸு தான். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீசரில் வைக்கணும்னா. நான் இப்போத்துக்கு கொத்தமல்லி வாடாமல் இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு பேப்பர் போட்டு வெண்டைக்காய் வச்சுருக்கேன். அடுத்து வந்து வாட்டர் பாட்டிலுங்க. இந்த ஃப்ரிட்ஜிலே ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டர் பாட்டில் ட்ரே தாங்க. மற்ற ஃப்ரிட்ஜிலலாம் வந்து உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும் இடம். இந்த ஃப்ரிட்ஜில் வந்து 2 லிட்டர் பாட்டில் வந்து பிடிக்கும். ஹைட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அவங்களுமே அதை தான் சொன்னாங்க. இப்போ இந்த பாட்டிலும் வந்து நிறைய வைக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணும்போது இது வந்து எங்கள் அக்கா கொடுத்ததுங்க. இதுக்காக வாங்கல. எங்க அக்கா உனக்கு ஒண்ணு கொடுத்தாங்க, மானசாக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. ஆனா பார்த்தா இப்ப பாருங்க, இடம் வந்து சேவ் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு. இது அக்கா கொடுத்தது. இது எனக்கும் மானசாக்கும். இது உங்களுக்கு.
ஏன்னா இவங்க எச்ச பண்ணி குடிப்பாங்க, அதனால இவங்களுக்கு தனி பாட்டில் வச்சுருவோம் நாங்கள். இடம் வந்து நல்லா 2 லிட்டர் வந்து நீங்கள் 4 கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வைக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அது நம்மளுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு. இங்கே வந்து இது வந்து சிக்கன் மசாலா, கருப்பட்டி, வெல்லம், பச்சை பயிறு, இது வந்து சிக்கன் 65 மசாலா, இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த சைடில் வந்து இதெல்லாம் வந்து 1 லிட்டரு பாக்ஸுங்க. இதுவும் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், இதுவும் வீடியோ போட்டிருப்பேன். கருப்பு கொண்ட கடலை, வேர்க்கடலை, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் கொஞ்சம் வண்டு வந்துடுது, அதனால இது உள்ளே வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து ரோஸ் எசன்ஸு, கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறைய இருந்தது, இந்த பாக்ஸில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து ஊறுக்காங்க. இது வந்து ஏதாச்சும் வந்து கவரிங் நகை வாங்கினோம்னா ஃப்ரிட்ஜு உள்ள வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு அதுக்குள்ளே இருக்குது. அதுதான் இதுதாங்க ஃப்ரிட்ஜோட மொத்த, இந்த ஃப்ரிட்ஜோட மொத்த ஓவரால் ஃபேஸ் இதாங்க. இந்த ஃப்ரிட்ஜு வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜு வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறவங்க எந்த அளவு யூஸ் பண்ணியிருக்கீங்க, எது இந்த ஃப்ரிட்ஜ் பெஸ்ட்டா அப்படின்ட்டு யூஸ் பண்ணவங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் இந்த ஃப்ரிட்ஜு எவ்வளோ நாள் நான் சுத்தமாக வச்சுருக்கேன், எவ்வளோ வருஷம் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு க்ளோஸ் பண்ணிடலாம், ரொம்ப நாள் ஓப்பன்லேயே இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜு டூர் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. திலகா, நீ யாரை லைக் பண்ண போற? யாருக்கு இந்த வாட்டி உன்னுடைய? நம்ம வந்து எல்லாரையும் லைக் பண்ணலாங்க. வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கதவு தட்டி, அம்மா, அண்ணா, உங்க தம்பி அப்படின்னு சொல்லி நம்பி அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் எல்லா விஷயத்தையுமே நம்பி தாங்க இருக்கோம். நம்பாம எந்த விஷயமும் நம்ம செய்ய மாட்டோம். யோசித்து தான் பண்றோம். ஆனா அப்புறம் என்னன்னா முழுசா எனக்கே அப்படின்னுறாங்க. சரி பார்ப்போம், யோசிப்போம். எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஜால்ரா போடலாம். ஆனா என்னால சுத்தமா போடவே முடியாது. எனக்கு நான் நினைச்சா மட்டும் எதுக்கு தீர்மானிக்கிறேன்றது நான் நினைச்சா மட்டும்தான் முடியும். நீங்க சொன்னாலோ, பொண்ணு சொன்னாலோ, கேட்டாலோ, அனுதாபத்திலலாம் எதையுமே வாங்க முடியாது. சிந்திச்சு வாக்களிப்போம்.